வணக்கம். நடிகர் விஜய் சாருக்கு ஒரு கேள்வி. 200 தொகுதியை வெல்வோம் என்று திமுக தலைவர் தளபதி கூறியதை இருமாப்பு என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வயது 50, ஆனால் திமுகவின் வயது 75 கால ஒரு அரசியல். அதை பார்த்து நீங்கள் இருமாப்புன்றீங்க. போன எம்பி எலெக்ஷனில் 40க்கு 40ன்னு சொன்னாங்க, அதுக்கேற்றா போல் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அவங்க 200 தொகுதி அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறீங்க, இன்னும் மக்கள்கிட்டே போய் நிற்கலை. அதுக்குள்ளேயே நீங்கள் இருமாப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு வயது 50, அவங்களுக்கு வயது 75. கட்சிக்கு வயது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? அளவுக்கு அதிகமான வார்த்தையாக தெரியுது. அது மற்றபடி ஒன்றும் இல்லை. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. அரசியல் கட்சி நடத்தணுன்னா எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு போக தான் தெரியும். ஒவ்வொரு கிளைக்கும் கிளை செயலாளர், அந்த கிளை கட்டமைப்பு, ஒரு கொடி ஏற்றணுன்னா அதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு, ஒரு பேனர் வைக்கணுன்னா அதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு, மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னா, மக்களை திரட்டணுன்னா அதுக்கு ஒரு செலவு. இவ்வளோ இருக்குது, பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. ஸோ ரைட், ஓகே. திராவிட கட்சிகள் ரெண்டுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறிய மாநிலம் ஆனதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான், வேறு யாருமே இல்லை. அவங்க தான் காரணம் முழுக்க. பட் நான் நல்லது செய்வேன், மக்களுக்கு நல்லது செய்வேன், மக்களுக்கு பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு பேசுகிறீங்க. இப்போ ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு தேவையான வசதி ரோடு, குடிநீர், குடி தண்ணி டேங்க்கு, பட் ஸ்ட்ரீட் லைட்டு, பட் இப்போது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, கல்வி, இதுதான் முக்கியமாக கொடுத்துட்டு தான் வராங்க. நீங்கள் நல்லது, இதுக்கு அப்புறம் என்ன நல்லது செய்வீங்கன்றது தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட், பாதுகாப்பு தானே, தனி மனித ஒழுக்கம் இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சட்ட ஒழுங்கு கெட்டுச்சுன்றீங்க, லஞ்ச ஊழல்ன்றீங்க. ரைட், இது புதுசாக இருக்குது. இது யார் வந்தாலும் இதே தான். பார்த்துக்குங்க விஜய் சார் அவர்களே, உங்களுக்கு விட அதிக ரசிகர் விஜயகாந்த் சாருக்கு. விஜயகாந்துக்குலாம் எவ்வளோ ரசிகர், இத்தனைக்கும் 100% நல்ல கேரக்டர் வேறு. அவர் மக்கள் மத்தியில் அவ்வளோ செல்வாக்கு. அவரையே அவர் கட்சி ஆளுங்க துரோகம் பண்ணிட்டாங்க. 11 எம்எல்ஏ அவருக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்பினவங்களே இதுமாரி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் கட்சின்னா நம்பிக்கை தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு இருக்கிற ரசிகர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நீங்கள் ரசிகர் தானே வச்சுருக்கீங்க. அவங்க தொண்டராக மாறணும். இப்போது திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கிறவங்கெல்லாம் ரசிகர் இல்லை, தொண்டர் எப்படி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். ரசிகர் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ரசிகர் எந்த படம் யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்க மாறிடுவாங்க. ரசிகரை தொண்டராக மாற்றணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு உதாரணம்லாம் நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு கட்சி மீட்டிங் நடத்தணும்னா தொண்டர்களே உள்ளே கொடி நடுவாங்க, ஸ்டேஜ் போடுவாங்க, எல்லா வேலையும் அவங்களே பண்ணுவாங்க. இன்றைக்கி காலகட்டம் மாறிடுச்சு இல்லை, அப்படியே பணம் இருந்தால் தான் நடக்குது. ஒரு கொடி நடணுன்னா 70 ரூபா கேட்குறான், ஸ்டேஜ் போடணுன்னா 50,000 60,000ன்றான். ஒரு சின்ன சாதாரண ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு பண்ணாவே 1,00,000 ரூபா செலவாகுது. புரியுதுங்களா? இப்படி தான் போயினுக்குது. மாறிடுச்சு வேறு சூழ்நிலை. நீங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேஸ்புக் மீடியான்ட்டு சமூக வலைதளம் அதிகமாகிடுச்சு. சூழ்நிலைகள் மாறிடுச்சு. முன்ன இருந்த அரசியல் கட்சி வேறு, இப்போ இருக்கிற அரசியல் கட்சி ரொம்ப டஃப்பு. எந்த இடத்துல ஒரு தப்புனாலும் உடனே வந்துடுது. அதனால் எம்ஜிஆர் அரசியல் பண்ணது, கலைஞர் அரசியல் பண்ணது, ஜெயலலிதா அரசியல் பண்ணாங்க, அதெல்லாம் வேறு தாண்டி இப்போ மீடியா அதிகமாகிடுச்சு, சோசியல் மீடியா அதிகமாகிடுச்சு. ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற அரசியல்லாம். ரைட், நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு எதுவும் சொல்லலை. நீங்கள் வரும்போதே ஒரு கூட்டணின்றீங்க. அது வேறு மக்கள் மத்தியில் நிறைய டவுட்டாக இருக்குது வேறு. ஏன் வரும்போதே கூட்டணி கூப்பிட்றாரு? வரும்போது தனியாக தானே நின்று தனியாக உங்கள் சாதனையை படித்தா தானேங்க வர முடியும். ஏன் வரும்போதே கூட்டணி? அவங்க கூட்டணியை உடைக்காத போகிறாங்க. உங்களுடைய கப்பாசிட்டினா, எனக்கு இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னா நீங்கள் ஓட்டு வாங்கி காட்டணும், அவ்வளோதான். ஓட்டுன்னா உங்களுக்கு தெரியாதா விஜய் சார்? ஓட்டுன்னா எப்படின்னு? ஒரு பூத்துக்கே குறைஞ்சது 20,000 ரூபாய் செலவாகுது வெளியேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு. பூத்து ஏஜென்ட்டுக்கு, அவனை மாற்றுறதுக்கு, அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, வெளியே இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஒரு பூத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை பூத்து நீங்களே பார்த்துங்க. எதுக்கு சொல்கிறேன்னா,
இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லது செய்யுன்றீங்க. ஆக்சுவலாக நல்லது நடந்து தான் இருக்குது. எந்த இடத்துல நல்லது நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். ஒரு கிராமத்தில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். பால்வாடி இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது, ஒரு டேங்க் இருக்குது, ரோடு இருக்குது, லைட்டு வசதி இருக்குது. எல்லாம் தாங்க பண்ணி வச்சுக்கிறாங்க கிராமத்தில். யாருமே கிராமத்தில் ஒதுக்கி விடலை. அதெல்லாம் பார்த்துக்குங்க. நீங்கள் நல்லது செய்ய தான் எல்லோரும் வராங்க. நல்லது செஞ்சாங்களான்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி 2 திராவிட கட்சிகளும் வந்து தான் மாறி மாறி வந்து இந்த அளவுக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம்லாம் சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லுது கேட்டாக்கா இருமாப்புன்றீங்க. அந்த வார்த்தை ரொம்ப மிகைப்படுத்திய வார்த்தையாக இருக்குது, இருமாப்புன்றது. வாங்க, உள்ளே வாங்க. உள்ளே வந்து உங்களுடைய செயல்பாடை காட்டுங்க. மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி போராடுங்க. மக்கள்கிட்ட போங்க. மக்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ வேணால் பேசுங்க. 75 ஆண்டுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அவங்க டவர் மாதிரி உயரமாகிறவங்கள நீங்கள் கீழே இருந்து திட்டினா எப்படி அது? அதுவே உங்கள் மக்கள்கிட்டயே அது அகேன்ஸ்டாக போகும் அந்த வார்த்தை. பார்த்து வார்த்தையை பயன்படுத்துங்க. மக்கள் சேவை பண்ணுங்கள் விஜய் சார். ரொம்ப நன்றி. இது சாமானியன் குரல் தான். ஓகேங்களா?